கும்பகோணத்தில் அஇஅதிமுக முன்னாள் தமிழக முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை கிழக்கு மாவட்ட மாநகர அஇஅதிமுக சார்பில் உற்சாக கொண்டாட்டம். தமிழக முன்னாள் முதல்வரும் அஇஅதிமுகவின் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகர கழக செயலாளர் ராமநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையில் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதல்வராக வேண்டி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் 108 சூறை தேங்காய் உடைத்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல், புளியோதரை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் என அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பொற்றாமரை பகுதி கழக செயலாளர் மற்றும் மாமன்ற குழு தலைவர் பத்ம குமரேசன், மகாமகம் பகுதி கழக செயலாளர் கே ராஜு, மாவட்ட பொருளாளர் கே ராஜா நடராஜன், கே கௌரி சங்கர், நகர இலக்கிய அணி செயலாளர் செல்வம், நகர மகளிரணி செயலாளர் கே பூமொழி மற்றும் முன்னாள் வார்டு கவுன்சிலர் கொய்யா கோவிந்து, கும்பகோணம் சாரங்கன், செந்தூரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இறுதியில் வினோத் கண்டியர் அனைவருக்கும் நன்றியுரை வழங்கினார். கழக ஆற்றல் மிக்க தலைவர் நாளைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி கும்பகோணம் மாநகரம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பல்வேறு மக்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி இன்றைக்கு நம்முடைய பகவத்நாயகர் திருக்கோயிலில் மிகச் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள், நம்முடைய உச்சிப்பிள்ளையார் திருக்கோயிலில் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு அனைவருக்கும் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வெற்றி கூட்டணி அனைத்திலேயும் வெற்றி பெற்று மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதை ஆண்டவனிடத்தில் வேண்டியிருக்கிறோம். நீடூழி வாழ எல்லோரும் சேர்ந்து அண்ணன் எடப்பாடியாரை வாழ்த்துகிறோம். மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார்